ஐயோ செம்ம பாருங்க, ஒரு ஃபேஸ் எல்லாம் செவந்து போச்சுங்க. நல்ல ஃபேஸ். கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே 2:30 சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பிடிச்சிருச்சுங்க. வீடியோவே எடுக்க முடியல, ஒன்றதுக்கு இடம் இல்லாமல் போயிருச்சு. மக்களே செம்ம பசி எடுத்துருச்சுங்க. காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக போய் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு நின்று சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. மக்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு தேர் போகுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சி அம்மனும், செகண்ட் அங்கொன்று இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா பெருமாளும், அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குல்ல, அதுலதான் பாத்தீங்கன்னா குருநாத சாமி இருக்காரு. மொத்தம் 3 தேர் பாத்தீங்கன்னா இப்ப கோவில இருந்து வனத்துக்கு போயிட்டு இருக்கு. எல்லா டைமும் பாத்தீங்கன்னா நேரமா போயிரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இப்பதான் கிளம்புதுன்னு வைங்களேன். இது போறதுக்கே 2 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம கூட்டம் வந்துருச்சு. இப்ப புதன்கிழமை வந்து தேரும். நான் இது போயிட்டு இப்ப அங்க இதுல வந்து வனத்துல வந்து கிடா வெட்டிட்டு அங்கேயே பூசை பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு தான் மறுபடியும் கொண்டாடுவாங்களாமா. எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க, செம்ம பிரம்மாண்டமா இருக்குல்ல. இருக்கு 3 தேருமே பாத்தீங்கன்னா வந்து இதே இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த தேர் கிடையாது. இது எல்லாமே பல்லாக்கு மாதிரி தூக்கிட்டு போற தேர் தான். இது எல்லாமே தூக்கிட்டு வர்றதுதான். இழுத்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி தேர் கிடையாது. இது ஃபுல்லாமே பல்லாக்கு மாதிரி தூக்கிட்டு வர தேர் தான். பாக்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அது நம்ம ஈரோடு மாவட்டத்திலே பெரிய தேர் வைங்க, செம்மையா இருக்கு. பெரிய திருவிழா இது. ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தியூர் திருவிழாவே. அந்தியூர்னாவே பாத்தீங்கன்னா இந்த குருநாத சாமி கோயில் தான் ஃபேமஸ். இன்னும் குதிரை சந்தையெல்லாம் இருக்கு, அதையும் காட்டுறேன், நெக்ஸ்ட் வீடியோவை காட்டுறேன். மக்களே தேர் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்குங்க. பாருங்க எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. இருக்கிற தேர் கிடையாது இது. இப்படிதான் தூக்கிட்டு போகணும். அடுத்து பாருங்க பின்னாடி அந்த தேர் வருது. ஃபர்ஸ்ட் காமாட்சி அம்மன் போயிட்டாங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் தேர். நிறுத்தி நிறுத்தி சாமி கும்பிட்டுறாங்க இடையில. வரவே இல்லை, அங்கேயே நின்றுச்சு, ரொம்ப தூரத்துலயே நின்றுச்சு. இன்னும் பின்னாடி ரொம்ப பின்னாடி இருக்குது. இப்பயே பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கு. ஆனா இங்க சனி ஞாயிறுலாம் வந்துட்டு வரவே முடியாதாம்மா, ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சரி இதெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். இப்பயே பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு.
சனி ஞாயிறுல வீடியோவே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் ஆயிரும். ரொம்ப பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விட்டு தான் தூக்கிட்டு வராங்க. இது பாருங்க, அது அங்க போயிருச்சுங்க. அது அந்த தேர் அங்க போயிருச்சு, ரெண்டாவது தேர் இங்க நின்றுட்டு இருக்கா. அடுத்த வர தேர் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல இருக்கு. டிஸ்டன்ஸ் விட்டு தான் தூக்கிட்டு வராங்க. ராட்டன்தூரி நிறைய இருக்குங்க, பயங்கரமா இருக்குல்ல. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். கண்டிப்பா வாங்க. தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ல இருந்து வருவாங்களாமா நிறைய பேரு. தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை எல்லா பக்கம் இருந்து வந்து வனத்துல வந்து வண்டியில வந்து தங்கி இருந்து கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு செம்ம என்ஜாய் பண்ணுவாங்களாமா. அதையும் முடிஞ்சா காட்டுறேன். அப்பா செம்மங்க, பயங்கரமா இருக்குல்ல. ஐயோ செம்ம பயங்கரமா இருக்கு. கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தேருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் பின்னாடி வந்துட்டே இருக்கு. அம்மா இன்னைக்கே இவ்வளவு கூட்டம்னா இன்னும் நாளைக்கு நாளானிக்குலாம் நினைச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் வரப்போகுது. அந்த தேர் இன்னும் மூவ் ஆகவே இல்லை, ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. அந்த தேரையும் பாத்திரலாம். வனம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்காமா. இது போறதுக்கே மணி 3000 அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே வந்து நேரமா கிளம்பிடும், இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா மக்கள் கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. ஹாய் ப்ரோ, எடுத்துட்டேன் ப்ரோ, எங்களை எடுத்துட்டு போங்கங்கிறாங்க. எவ்வளவு கூட்டம் பாருங்க வந்துட்டே இருக்கு. என்ன வீடியோவே கட் பண்ணவே இல்லை, அந்த தேர் போனதுல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன். கூட்டம் பாத்தீங்கல்ல, செம்ம கூட்டங்க, இன்னும் வந்துட்டே இருக்காங்க. அப்பா இன்னும் அந்த தேர்ட்ட காட்டுறேன் பாருங்க, அதுக்கு மேல செம்ம கூட்டம். மக்கள் அடுத்து குருநாசாமி பாத்திரலாமா? பயங்கர கூட்டங்க. அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு, அவரு யூடியூபர் தான், கேசவன் தெரிஞ்சிருக்கும். அவர் சப்ஸ்கிரைப், அவர் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. அவர் பார்த்துட்டு அப்புறம் அவர் எடுத்த இதே வீடியோ இருந்தது, அது சூப்பரா எடுத்துக்கேன் ப்ரோ, அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. செம்ம மனசுங்க உண்மையா. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு டேங்க் மேல போய் நின்று எடுத்து வராமா, அதை வந்து நீங்க வாங்கிக்கோங்க ப்ரோ, ஷேர் பண்றேன் அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும்ல. சரி அவரை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வரேங்க. ஏன் நின்று நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்பா இங்கெல்லாம் நடுவில் நின்னோம்னா அவ்வளவுதான், தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா இது எதுக்கு ப்ரோ? அது இது எதுக்கு? ஸ்டாண்டா? இப்ப அதுல நின்னுட்டு இருக்கீங்க, அது பாயக்காலுங்களா? தோல் சப்பிக்காதுங்களா? கீழே இறக்கி எடுத்துக்கீங்களாங்க? 2 இது வச்சிருக்காங்க தெரியுதா? இதுலயும் நின்றுட்டு இருக்கு. இப்ப அது கீழே இறக்கி வைக்கணும். இப்ப இந்த இது இருக்குல்ல, இது ஸ்டாண்டாமா, இந்த ஸ்டாண்ட்ல இறக்கி வச்சுக்குவாங்களாமா. அவ்வளவுதான் போக போறாங்க இப்ப. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க டிவி. மக்களே நம்ம பாலத்து கீழே இருக்கோம். ஐயோ செம்மங்க, ஆனா செம்ம கஷ்டம். ஆனா தூக்கிட்டு போறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாக்குறதுக்கான ஈஸியா இருக்கும், ஆனா தூக்கிட்டு போறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சவுண்ட் விட்டு தூக்குறாங்கல்ல, இல்லைன்னா தூக்கவே முடியாது. ஃபுல்லா சவுண்ட் விட்டு தான் தூக்குறாங்க, இல்லைன்னா தூக்கவே முடியாதுன்னு வைங்களேன். சவுண்ட் விட்டு தூக்குனா தெரிவிக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்.
ஆனா இது பேர் என்னன்னா? இது பேர் என்னன்னா? தாரை வாத்தியமா? ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? வாசிக்கிறதானா? இது ஸ்பெஷலா இந்த கோவில்ல மட்டும் ஸ்பெஷலா இல்ல நிறைய பக்கம் வாசிக்கிறாங்களா? சரி சரி சரி. நீங்க எந்த ஊரு? எடப்பாடிங்களா? ஓகே ஓகேங்கண்ணா. தாரை எவ்வளவு பெருசா இருக்கு, செம பயங்கரமா இருக்குல்ல. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகேண்ணா. மக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருமே பக்கத்துல வந்துருச்சு. காமாட்சி அம்மனும் வந்துருச்சு, பின்னாடி பாத்தீங்கன்னா பெருமாள் அவரும் வந்துட்டாரு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல நின்றுட்டு இருக்குங்க. யாரும் வண்டி இடையில நிறுத்திட்டு வண்டி நிறுத்தினீங்களா காணா, அதனால இப்ப நின்றுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நின்றுட்டு இருக்கு. எப்படியும் எடுத்துட்டாங்க. மூணு தேருமே பாருங்க பக்கத்துல வந்துருச்சு. மக்களே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு இப்ப இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் விட்டவங்க ஒரு ஓரமா விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, கொண்டாந்து இப்படி நடுத்தடத்துல நிறுத்திட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் சாமி. அப்பா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. 3/4 மணி நேரமே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். அம்மா எப்படி வெயிட் பாருங்க, வெயிட்டுக்கு அப்படியே 1 சைட் ஆயிடுது. மக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு மாதிரி இருக்கு, கட்டோட்ல வந்துட்டு இருக்கு. இந்த பேர்ல சாமி வருது இல்லைங்க, அது வந்து வனத்துல கொண்டு போய் வச்சு அங்க இருக்க பக்தர்களுக்கு இது போட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அங்கெல்லாம் கிடா வெட்டிட்டு மறுபடியும் நாளைக்கு கிளம்பி விடுவோமா. அதுக்காகவே இப்ப இந்த கோவில்ல இருந்து வனத்துக்கு கொண்டு போறாங்க. மறுபடியும் நாளைக்கு பாத்தீங்கன்னா வனத்துல இருந்து கோவிலுக்கு வந்துடும். ஆனா வேற லெவல்ல இருக்குல்ல. ஒவ்வொரு பேருக்கு பாத்தீங்கன்னா இடையில ட்ரம் செட்டு இந்த இது அப்படி டிபி அப்படியே சொன்னாங்கல்ல, அது எல்லாமே வச்சு மக்கள் ஒவ்வொருக்கும் வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். அப்பா கூட்டம்னால என்ன ஏத்துக்கவே முடியல. சாமி சாமி சரியான கூட்டம். இந்த தேருக்கு இவ்வளவு கூட்டம், இதுக்கு அடுத்த தேருக்கு அதை விட தேவை கூட்டம். அந்த தேருக்கு போயிட்டு பார்க்கலாமாங்க. இப்ப நம்ம சென்ட்ரல் நின்றுட்டு இருக்கோம், பெருமாள் தேர்ட்டு இருக்கோம். அடுத்து அங்க போலாம்.
என்ன எல்லாத்தையும் மிரட்டுறாரு. ஐஸ் வாங்க வாங்கன்னு மிரட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ பணத்துக்கு? 2 கிலோமீட்டர் வருமா? 1 கிலோமீட்டர் வருமா? இப்ப அங்க போய் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பூசை பண்ணிட்டு மறுபடியும் எப்ப கொண்டு வந்துருவாங்க? ஓகே ப்ரோ. நாளைக்குன்னு சொன்னாங்க. நாளைக்குங்களா? சரி ப்ரோ. மக்கள் இங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் ஆமா போயிட்டே இருக்குங்க. செம்ம தூரம். இங்க பாருங்க. அடுத்து இந்த தேரை பிடிக்கலாம். நானும் ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டு இருக்கேன். முடியவே இல்லை. அந்த தேர் எங்க இருக்கு பாருங்களேன். தெரியுதா? அங்க இருக்கு. அடுத்து இந்த தேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு சைடு இருக்கு. நமக்கே பசி எடுத்துருச்சு. தூக்குறீங்களா நினைச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் காணா. பயங்கரமா இருக்குல்ல சவுண்ட் பாருங்க. வீடியோல வரலாம் யூடியூப்ல. ஆனா செம வைபா இருக்குல்ல. இவர் அப்படியே பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. இப்ப சாமியார் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாங்கண்ணா? இன்னும் இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் வனத்துக்கு? இங்கிருந்து 2 கிலோமீட்டர். ஐயோ 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டராங்க. எவ்வளவு கிலோமீட்டர் தெரியல. தெரியுதா? அதான் இந்த இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களா துணி. இல்லையா தூக்கவே முடியாது. நீங்களேன் கட்டலீங்கன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் கையை கிழிச்சிரும். அவ்வளவுதான் கண்ணி போயிடும். இப்ப வந்து பின்னாடி வந்த 2 தேர் வரட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அதனால எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க. நீங்களும் சாமி க்ளோஸ் அப் பாக்குறீங்களா? ஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டாங்க. இருங்க அந்த சைடு போய் காட்டுறேன். நல்ல முறைய அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேர் வந்துருச்சு பின்னாடியே. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தேர் வந்துருச்சு மக்களே. மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 தேர் வந்து நின்றுச்சுங்க. அதுக்கு பின்னாடி வந்துச்சுல அந்த தேர் குருநாதசாமி. அது இன்னும் வரவே இல்லை. இது பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து இது மூவ் பண்ணாங்க. இது அது வரைக்கும் போயிருச்சா. வனத்துக்கு போறதுக்கே பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிருமா. பசி மயக்க வேற கரெக்டா சார். நல்ல வேலை மோரும் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. மோரும் பாத்தீங்கன்னா நீர் மோரும் அப்புறம் இது குடிச்சாச்சு. அதனால இப்ப பரவாயில்ல. அவ்வளவுதாங்க. இது 2 கிளம்பிடும். ஆனா அது வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வனத்துக்கு போய் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி பார்க்கலாம். ஃபுல்லா எதையே காட்டலாம். இப்ப காட்டிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேர் எடுக்க போறாங்க. அவ்வளவுதான் கிளம்பிடும். நேர பார்த்தே இப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கு.
நேரம் ஆச்சுங்க அந்த தேரை பார்த்து. இதை பார்த்தே 1.5 மணி நேரம் ஆச்சு. அதெல்லாம் பார்த்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் போகிற தேர் வந்து சீக்கிரம் போயிருமாமா. இது 2 தான் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபி ஸ்டிக் வச்சிருக்கனால, செல்ஃபி ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சிருக்கனால சாப்பிட முடியல. 2 பேர் வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குமா. பேக் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நான் என்ன சாப்பிடவே இல்லை, மோர் மட்டும் குடித்தேன். இங்க பாருங்க, அதுக்கு மேல கூட்டம். சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா போய் வாங்க முடியாது, இத்தனை வச்சுட்டு கையில இத்தனை திங்ஸ் வச்சுட்டு வாங்க முடியாதுன்னு வைங்களேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது மாதிரி தூக்குற தேர். நம்பூர் சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்பூர் திருவிழாலாம் வரும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இழுத்துட்டு வர தேர் தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் எதுவும் தூக்குற தேர் பாக்குறேன். அதாங்க தூக்க சொல்லிட்டாங்க, தூக்க போறாங்க. மறுபடியும் இறக்க சொல்லிட்டாங்க, இறக்க சொல்லிட்டாங்க, தூக்க சொல்றாங்க, மறுபடியும் தூக்க சொல்றாங்க. கரெக்டா தூக்கணும். அம்மா ஐயோ செம்ம. பாருங்க ஒரு ஃபேஸ் எல்லாம் செவந்து போச்சுங்க, அந்த அண்ணன் ஃபேஸ். ஐயோ எவ்வளவு பேர் போறாங்க பாருங்க. காட்டுக்குள்ளதான் பூந்து போக மாட்டேங்குது ப்ரோ. ஓகே மக்கள், உங்கள்கிட்ட ரொம்ப நேரமா இந்த தேரை காட்டல குருநாசாமி, அதனாலதான் வந்தேன். மாமா இல்லக்கா, அண்ணா. வீடியோல எடுக்கக்கூடாது அக்கா, கோயில் எடுத்துட்டு இருக்கக்கா. என்ன பார்த்து அந்த அக்கா மாமாங்குது. மாமா இல்லை, அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்ச தூரம் தான். ஆமா அவ்வளவுதான், இந்த கொஞ்ச தூரம் தான் நாங்க வரோம். பாத்திரலாம். நான் வந்ததில்லை, அந்த சந்தைக்கெல்லாம் வந்திருக்கேன். இந்த குதிரை சந்தைக்கு இதுக்கெல்லாம் வந்திருக்கேன், சுத்துறதுக்கெல்லாம் வந்திருக்கேன். ஆனா தேர்லாம் பாத்தீங்கன்னா நானே இப்பதான் பாக்குறேன். வனத்துக்கு வந்ததில்லை. கூட்டம் பாருங்க, இதுதான் கம்மியான கூட்டமாமாங்க. இன்னும் எச்சு கூட்டம்லாம் அப்புறம் என்ன சொல்றது. ஞாயிற்றுக்கிழமைலாம் வீடியோவே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வரணுமா வனத்துக்கு? நானும் நடந்து வந்துட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தேர் வந்தே இருக்குங்க. ஓ இதுதான் வேணாமா. வந்திருக்கேன் இங்கே வந்திருக்கேன். இடையில ஒரு நாள் கோவிலுக்கு வந்திருக்கேன், அப்போ வந்திருக்கேங்க. பார்த்தோன்னே ஞாபகம் இருக்கு. அது நான் வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்குங்க, அதனால சரியா ஞாபகம் இல்லை. வந்திருக்கேன், இங்கேயும் வந்திருக்கேன். வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 2 மணிக்கு வந்தோம், ஒரு 2 மணிக்கு வந்தாங்க. 2 மணிக்கு அப்புறம் வந்து இப்ப மணி 2:30 ஆகும்போது பெருமாள் தேரே பாத்தீங்கன்னா இப்பதான் வருது. இல்ல அந்த தேர்லாம் வரதுக்கு என்ன மணி 3 ஆயிரம் நினைக்கிறேன். கூட்டம் பாருங்க, அப்படியே கூட இருக்கிற கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்பா ஆனா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம். அந்த பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல வருதுன்னே தெரியலீங்க. வந்துடும் நினைக்கிறேன். அந்த காமாட்சி அம்மன் தேர் பாத்தீங்கன்னா அந்த சைடு நின்றுட்டு இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் தேர் வந்துருச்சு. இன்னும் அந்த தேர் மட்டும் தான் வரணும். வந்துருச்சுன்னா இப்ப வந்துட்டு இங்க வந்து சாமியை வச்சு பூசை பண்ணிட்டு கொஞ்சம் நைட் நேரத்துலயே நேரமா ஒரு 4 மணி 3 மணி அந்த மாதிரி சம்திங்கே எடுக்க ஆரம்பிச்சுறாங்களா. காலையில ஒரு 10 மணிக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கீங்களா மக்கள்? பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. அப்பா அங்க இருந்து வந்துட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஆனா எப்படிதான் பண்ணாதாங்கன்னே தெரியல. உண்மையா பயங்கரங்க. ஆனா பாக்கலாம், வெயிட் பண்ணி பாக்கலாம் இன்னும் அந்த தேர் எவ்வளவு நேரத்துல வருதுன்னு. இந்த தேர் பாத்தீங்கன்னா வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியே 2:30 சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்ம மழை பிடிச்சிருச்சுங்க. வீடியோவே எடுக்க முடியல, ஒன்றதுக்கு இடம் இல்லாம போயிருச்சு. செம்ம மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து அங்கேயே நின்றுருக்குமாமா. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தேர் வந்துருச்சு. எல்லாம் பாருங்க அங்கே கீழே ஒண்டிருக்காங்க. மழை பாத்தீங்கன்னா செம்மையா பிடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கரெக்டாக வந்திருக்கும்.
இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறதே தெரில. வர வரைக்கும் வேறு வழியே இல்லை. மழையில் நனைஞ்சு தான் ஆகணும், இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி மக்கள், நான் அதை அப்புறம் காட்டுறேன். மக்களே, மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் செம்ம மழைங்க. எல்லாம் சேறு சகதி ஆயிடுச்சு. அந்த தேர் எங்கே நின்றுட்டுருக்குன்னே தெரில. நம்மளால் அங்கே போகவும் முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா மழை தூரிட்டே இருக்கா, அதனால் நம்ம இன்னும் அந்த சைடு போகவே முடியாது. வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியுது அந்த இடம்லாம் எல்லாம் ரொம்ப சேறு சகதி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் எழுத்தவங்க எல்லாமே இப்போ அப்படியே அது அடியில் ஒண்டிட்டாங்க. எப்போ இன்னும் தூரிட்டு இருக்கு லைட்டாக. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரில, கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் நிற்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. வர வழியில் பார்த்தீங்கன்னா மோர் மட்டும்தான் குடித்தேன். சொல்லலாமான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன். இடம்லாம் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்க, அந்த தேர் வரட்டுன்னு நான் வெயிட் பண்ணுறேன் இங்கேயே. மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே 2:30 2:45 வந்தோமா. மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3ஆவது தேர் வரத்துக்கு குருநாசாமி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போதாங்க வந்துச்சு. அப்படியே அது எவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு. நான் எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதாங்க வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த சைட்ல பாருங்களேன், அப்படியே இந்த சேறு சகதியா இருக்கு. எப்படி கொண்டாட போறாங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப கஷ்டம். அது இல்லாம அந்த அவங்க தூக்குறாங்கல்ல அந்த மூங்கில, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பச்சை மூங்கில் தான் செஞ்சிருப்பாங்களாமா. அது வந்து மழையில் நனைஞ்சிச்சுன்னா இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வராது அப்படின்னு. அது இல்லாம இந்த 3ஆவது தேர் இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு உடஞ்சிருச்சாமா. அதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் காட்டுற பாருங்க. அந்த தேர் தெரியுதா, அந்த தேர் அங்க நின்றுட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க வந்துருச்சு. காலையில நம்ம ஒரு 10-10:15 நம்ம ஆரம்பிச்சோம். மணி பார்த்தீங்கன்னா 3:30-4 மணி ஆக போகுதுங்க. இந்த டைம் ரொம்ப லேட் அப்படின்னு சொல்றாங்க. கீழே பாருங்க எவ்வளவு சேரா இருக்கு. கால் வச்சாவே ஃபுல்லா பதியும். நம்மளாலே நடக்க முடியல. ஆனா அந்த தேர் வெயிட்டையும் தூக்கிட்டு கரெக்டா வரலங்க. ரொம்ப கஷ்டம்தான். கிளம்பிட்டாங்க மறுபடியும். ஐயோ, கால் ஆமாங்க சொன்ன மாதிரியே செமைய பதியுது பாருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ஆனா கொண்டு போறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாங்க பாருங்க, காலெல்லாம் பாத்தீங்களா. எப்படியோ ஒரு வழியா வனத்துக்கு வந்துருச்சு. ஓ ஐயோ, பாக்குறதுக்கு தாங்க ஈஸியா இருந்துச்சு. அங்க பாருங்க காலெல்லாம் எப்படி புதையுதுன்ட்டு. அதுவும் அந்த வெயிட்டை தூக்கிட்டு அம்மா ரொம்ப கஷ்டம். ஆனா காலெல்லாம் பாத்தீங்கன்னா புதையுது. எப்படிதான் தூக்கிட்டு வராங்களோ. மறுபடியும் தூக்க சொல்லிட்டாங்க அம்மா. ஆனா பயங்கரங்க. ஆனா ஈரோட்ல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான திருவிழா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்மளால அந்த சைடு போக முடியாது. செமையா சேர் புதையுதுன்னு வைங்களேன். இப்ப அந்த குருநாத சாமி வருது இல்லைங்க, அதுவும் இங்க இருக்குல்ல இந்த சாமியும் பெருமாளும், அப்புறம் அங்க இருக்குல்ல அந்த சாமி, இந்த 3 சாமியுமே பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்குமாமா. அங்க வந்து ஒட்டுக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து பூசை பண்றதுக்கு எடுத்துட்டு போவாங்களாமா. இதை இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்துட்டாங்கல்ல, 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அப்படியே வந்துட்டாங்க. இப்ப அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சாமி வந்தோடனே இப்ப 3 சாமி ஒட்டுக்கா கொண்டு வச்சு அந்த கல்லை வச்சு உள்ள கொண்டு போயிடறாங்களா. அதையும் போய் காட்டுற அந்த கல்லை. அந்த கல்லு சொன்னோம்ல, இப்ப அந்த சாமி வந்தோடனே அந்த சாமியோட சிலையில அந்த பாத்தீங்கன்னா இங்க ஒரு கல் இருக்குல்ல, இந்த 3 கல்லுல வச்சுதான் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள கொண்டு போவாங்களாமா. ப்ரோ நீங்களும் யூடியூப் வச்சிருக்கீங்களா? சேனல் பேர் என்ன ப்ரோ? நவீன் விலாக்ஸா? ஓகே ப்ரோ. இவங்க தான் சொன்னாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா நமக்கு வந்து ரொம்ப நேரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து சாமி வர்றது இதெல்லாம் ரொம்ப நேரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நவீன் விலாக்ஸா? ஓகே ப்ரோ, நவீன் விலாக்ஸ். அப்படி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவங்கள போய் சர்ச் பண்ணி பாருங்க, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த ஏரியா தான் போல. இந்த 3 கல்லு இருக்குல்ல, இந்த 3 கல்லுமே வந்து அதுக்கிட்ட வச்சுட்டு உள்ள அப்புறம் தான் கொண்டு போவான்னு சொல்லியிருக்காங்க.
இங்க கொண்டு என்ன பண்ணாங்க ப்ரோ 3 தேரும் வந்து அங்க இருந்து லைனை நிக்க வச்சிருவாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. 3 தேரும் ஒரே டைம்ல கிளம்பி வரும். இங்க வந்து 3 தேரை வந்து லைனா நிக்க வச்சிருவாங்க. ஓகே ப்ரோ. நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை மட்டும் எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிடுவாங்க. அப்புறம் தேர் எங்க கொண்டு போயிடுவாங்க ப்ரோ தேர் வந்து மறுபடியும் நைட் வரைக்கும் இங்க தான் இருக்கும். நைட் ஒரு 10 11 மணி 12 மணிக்கு மேல தான் தேர் எடுப்பாங்க. ஓகே ப்ரோ. இல்லைன்னா டைம் நல்ல நேரம் பார்த்து தான் எடுப்பாங்க. அதுவும் விடிய காலம் கூட எடுக்கலாம். எடுத்தாங்கன்னா காலையில 10 11 மணிக்கு அங்க எடுக்கிறது வீட்டுக்கு வச்சு கொண்டு போய் வச்சிருவாங்க. இப்ப நல்ல நேரம் பார்த்து எடுப்பாங்களா? நைட் எடுப்பாங்க, விடிய காலையில எடுப்பாங்க. விடிய காலையில எடுப்பாங்க இல்ல நைட் எடுப்பாங்க. பட் நல்ல நேரம் பார்த்து எடுப்பாங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். சைடு வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா ஏதோ தென்னந்தோப்போ ஏதோ சோளம் தட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதை ஓட்டி விட்டுட்டு ஃபுல்லா வந்து இந்த பொங்கல் வைக்க ஆமா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் விட்டுருவாங்களா? எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப இந்த சுத்தி இருக்குல்லங்க அந்த காடு பகுதியில அந்த விவசாயம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அந்த நோம்பு இறப்பு எதுவுமே போட மாட்டாங்களாமா. இது வந்து இந்த கோவில் போறாங்கல்ல, இந்த வேண்டுதல்லாம் இருக்குல்ல, கிடா வெட்டுறாங்க, அது மாதிரி கிடா வெட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் விட்டுருவாங்களா, அந்த இடத்துல விட்டுருவாங்களா. சுத்தி இது ஃபுல்லாமே அப்படியே வனம் மாதிரி, வனம்னாவே காடு தானே, இது ஃபுல்லா சுத்தியுமே இந்த கிடா வெட்டுறவங்கள வந்து தங்கி இங்க இருந்து கிடா வெட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு போல. மக்கள் அவ்வளவுதான், அந்த பேரும் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அது டைரக்டா இங்க விடுவாங்களா? அது கொஞ்சம் அம்மா தேர் பார்த்தீங்கன்னா இப்ப திரும்ப போகுதாமா? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த குட்டி பார்ப்பாங்க. மக்களே செம்ம பசி எடுத்துருச்சுங்க, காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்காக போய் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு நின்று சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. உட்காருங்க ப்ரோ, நம்மளும் சாப்பிடலாம். இன்னும் கோவில்ல வந்து சாமி அங்க வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளேயும் பசி தாங்க முடியும் உண்மையா. அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. 3 நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி வச்சாச்சு. ப்ரோ சாப்பிட்டு போயிடலாமா சீக்கிரம்? ஓகே ப்ரோ. நான்வெஜ்ஜா ப்ரோ? இது பாருங்க சிக்கன் பிரியாணிங்க. ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்துச்சு வீடியோ எடுக்க. சரி அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வைக்க சொன்னேன். அவர் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருந்தாரு. சரி நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் அதையும் காட்டிடுறேன். பாத்தீங்கன்னா குருநாத சாமி மட்டும் இறக்கி வச்சுட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த 2 சாமி இருக்கு, பெருமாளும் அப்புறம் வந்து என்ன சாமி ப்ரோ காமாட்சி அம்மனும் பாத்தீங்கன்னா இன்னும் இறக்கி வச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிடலாங்க. இது பாத்தீங்கன்னா வேண்டுதலுக்கு யாரும் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. சிக்கன் பிரியாணி செம்ம ஸ்மெல் அடிச்சிச்சுங்க, வீடியோவே எடுக்க முடியல. அதுவும் காலையில சாப்பிடவே இல்லையா, பசிக்கிறதுக்கும் அப்படியே செம்ம ஸ்மெல் அடிச்சிச்சு. அப்புறம் ப்ரோ தான் போய் நான் வாங்கிட்டு வரேன் ப்ரோ, நீங்க வீடியோ எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாரு. கீழே இறக்கி வைக்கிறாங்களா? அப்பா எப்படி சாஞ்சிருக்கு பாருங்களே, கீழே இறக்கி வைக்கிறாங்களாப்பா. நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன் இப்ப நிக்கிறத பார்த்துட்டு.
அங்க பாத்தீங்கன்னா 3 சிலையுமே கொண்டாந்துட்டாங்க, 3 பேருமே வந்துருச்சு. இப்ப இருந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள மட்டும் கொண்டாடுவாங்க. சரி உள்ள காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இப்ப அந்த தேர்ல இறக்குனாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைட் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த மிச்சம் இருக்க சாமியில பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிறது, இந்த குருநாத சாமியில எப்பயுமே இருக்கு. அம்மா அப்பா ஒரு 5-6 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டாங்க. மழை, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது உடஞ்சிருச்சு, அப்புறம் ஒன் சைடு சாஞ்சிட்டு இருந்துச்சு. இத்தனை ப்ராப்ளத்தையும் கொண்டாந்து கடைசியை கொண்டாந்து உள்ள வச்சுட்டாங்க. இன்னும் இந்த சாமியை மட்டும் உள்ள வச்சுருவாங்களாமா. அப்புறம் வந்து மக்கள் வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பூசை பண்ணிட்டு நைட்டோ இல்லைன்னா விடிய காலையிலேயே வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த 3 கல்லு இருந்துச்சுல, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தேர் கொண்டு வந்து வைப்பாங்களா, இறக்கி வைக்க மாட்டாங்களாமா. எனக்கு தெரியல, அதான் சரி நான் இறக்கி வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா தேர் மட்டும் கொண்டாந்து அங்க வச்சுட்டு சாமியை மட்டும் உள்ள கொண்டு போயிடறாங்களாமா.